66% மார்க்கு, அதுக்கு ஒரு கேக்கு, கிரீடம். கவிதாவுக்கு வந்து அரண் சார்பா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி பெரிய கிளாப் பண்ணிடலாம். இருங்க, யாருமே கீழே சிந்தக்கூடாது. இந்த வீடியோ பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், இது என்ன 66% மார்க் எடுத்ததுக்கு ஒரு கொண்டாட்டமா? கவிதா வந்து சூப்பரான மார்க் எடுத்து காலேஜோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து கிளியர் பண்ணிருக்கா. எதுக்கு இதை இத்தனை பேர் சேர்ந்து கொண்டாடுறாங்க? கவிதா யாரு? அவங்களுக்கு ஏன் முதலமைச்சரோட ஒரு விழால அவங்களை கௌரவிக்கப்பட்டாங்க? அது போக நான் ஏன் அஜர்பைஜான்ல உட்காந்துட்டு சென்னையில நடக்கிற இந்த கேக் கட் பண்ற விழால இவ்வளவு சந்தோஷப்படுறேன்? நிறைய பேர் வந்து கவிதாவோட வெற்றியை நினைச்சு அவங்களோட வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு கேக் ஸ்பான்சர் பண்ணது கூட கவிதாவோட ஃபுல் இயர் போன ஒரு வருஷம் படிப்புக்கான செலவு, இப்ப அடுத்து 2வது வருஷம் அவ படிக்க போறதுக்கான செலவு மொத்தத்தையுமே வந்து அவ படிச்சு முடிச்சு வெளியில வர வரைக்கும் வைதேகி மேம், ஸ்ரீதரன் சார் இவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. அவருக்கு என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ ஒரே விஷயம் தான் சொன்னது, கவிதா படிச்சு மேல வந்துடணும். அவங்க இந்த மார்க் எடுத்ததால இன்னும் எத்தனை மாணவர்களுக்கு ஏன் அவங்க ஊக்கம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போறாங்க? கடந்த 2 வருஷமா கவிதாக்காகிற அத்தனை கல்வி செலவையை எடுத்துக்கிட்டு நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டு செய்யறதால எனக்கு என் மனைவிக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. நேற்று நைட்டு ரிசல்ட் வந்த உடனே நான் அவங்க 2 பேருக்கும் மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணதும் நம்ம எப்பவுமே பிளான் பண்ணோம். நமக்கு முன்னாடியே அவர் எனக்கு சொல்லிட்டாரு, நீங்க செலிப்ரேஷன் நல்லா, நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நானே கேக் ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே ஒரு கேக் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணாரு. கல்வி, சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கொண்டாட்டத்துக்கான காரணம் சில நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்தது. சத்யசுந்தரி அப்படின்னு ஒரு நண்பர் இருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல அரண் தன்னார்வ குழுவுல கல்விக்காக அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன வாட்ஸ்அப் வந்தது. சார், நம்மளோட கவிதா அவங்களுடைய முதல் செமஸ்டர்ல 66% மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு. எனக்கும் சத்யசுந்தரிக்கும் என்னோட மனைவிக்கும் எங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். கவிதா எந்த அளவுக்கு உயர்றாங்களோ அதே அளவுக்கு தான் மக்கள் எல்லாருமே வந்து உயர போறாங்க அப்படின்றத நம்ம நம்புறது. ஸோ அதுக்கு தான் முக்கியமா கவிதா நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆசைப்படுறோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருளர் சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் இருக்காங்க. அதுல கவிதா முதல் முறையா ஒரு +1 +2 பாஸ் பண்ண ஒரு மாணவி. அவங்களுடைய அம்மா அப்பா முன்னாடி பின்னாடி சுத்தி பார்த்தா கூட யாரும் இதெல்லாம் படிக்கல. அவங்களே கூட 10வது படிச்சுட்டு ரொம்ப நாள் படிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் +1 +2 வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல அவங்க முடிச்சாங்க. அவங்களோட கல்விக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், உதவி கொஞ்சமா, நாங்க எல்லாத்தையும் பண்றோம், கவிதாவுடைய முழு கல்வி செலவையும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். தாராளமா உதவ முடியும், அந்த குழந்தை படிச்சு வரட்டும், ஏன்னா அந்த சமுதாயத்துக்கே அது வந்து ஒரு முக்கியமான முன்மாதிரியா இருப்பாங்க, அதனால படிச்சு வரட்டும், நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 66% மார்க் எடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு 2 கிலோ கேக், ரெட் வெல்வெட் கேக் அனுப்பி வச்சோம். எல்லாரும் வெட்டி எல்லாரும் கொண்டாடுங்க. முக்கியமா மற்ற சின்ன குழந்தைங்க இதை பார்க்கட்டும், அவங்களுக்கு வந்து கல்வினா எப்படி கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் அனுப்பணும். கூட வச்சும் விளையாட்டு குறிச்சு இந்த கிரீடம் அனுப்பணும். அதை வந்து கவிதாக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவரோட ஒரு ரெக்வெஸ்ட், இது வந்து வேற யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவிதாக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதுனால இதை போட்டுட்டு கவிதா வந்து கேக் வெட்டணும்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் கவிதா. வீடியோல பாய் தெரியலன்னு தெரியணும். கவிதா வெறும் ஒரு மாணவி மட்டும் நீங்க எடுத்துக்க கூடாது. கவிதா அங்க இருக்க இருளர் சமுதாயத்துக்கும் பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களுக்கு வீட்டு மனை வாங்கி கொடுக்கறது, வீடு கட்டி தரது, அந்த மாதிரி பல விஷயங்கள்ல கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணி அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் முதலமைச்சரோட ஒரு விழால அவங்க கௌரவிக்கப்பட்டாங்க. அது போக இருளர் சமுதாயம் இல்லாத மற்றவர்களுக்கும் உதவுறதுக்கு, இப்போ சுற்றுச்சூழலுக்கு உதவுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள்ல அரண்ல சேர்ந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த 66%ங்கிறது மற்றவங்க யோசிக்கும் போது இது என்ன பசங்க எல்லாம் 95 வாங்குது 96 வாங்குதுன்னு. ஆனா அப்படி கிடையாது. 95, 96, 98 வாங்குற பசங்களுக்கும் கவிதா மாதிரியான பசங்களுக்கும் முக்கியமான ஒரு வேறுபாடு உண்டு. என்னன்னா, உங்களுக்கு சுத்தி பார்க்கும் போது உங்களுக்கு முன்னோடிகளே கிடையாது.
உங்களுடைய பரம்பரையிலேயே யாரும் படிச்சது கிடையாது. முதல் முறையா ஒரு பள்ளிக்கூடத்துல போறீங்க, முதல் முறையா சில விஷயங்களை பண்றீங்க, முதல் முறையா காலேஜ்ல சேர்றீங்க. அப்போ வந்து யார்கிட்ட கேட்டு எப்படி படிப்பீங்க, எப்படி படிக்கணும், யார் உங்களுக்கு மாடலா இருக்காங்க? இதையெல்லாம் மீறி ஒரு குழந்தை ஒண்ணுமே தெரியாத ஒரு சூழல்ல இருந்து வந்து 66% ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எடுத்திருக்குன்னா நம்ம தான் கொண்டாடணும். இது வந்து 100% கவிதாவுடைய தைரியத்துக்கானது. 60% மார்க்கா இருக்கலாம், 100% கவிதாவுடைய தைரியம், 100% கவிதாவுடைய உழைப்பு, 100% கவிதாவுடைய மன ஊக்கம். அந்த 100% நம்ம கொண்டாடுறோம். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா ஒரு கிராமமே வேணும்னு. ஆனா கவிதா மாதிரியான ஒரு குழந்தைய வளர்த்தோம்னா ஒரு கிராமமே வளர்ந்துடும். அதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். சில விஷயங்கள் ரொம்ப சுலபம். யாராவது 100க்கு 100 மார்க் எடுக்கிறாங்க, 98ல இருந்து 99 போயிட்டாங்க, அதெல்லாம் கொண்டாடுறது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ 100 சென்ட் எடுத்திருக்கா அதனால நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம கொண்டாட தவறுற விஷயங்கள் என்ன கொண்டாட தவறுனா, எவ்வளவு கட்டுப்பாடுகள்ல இருந்து எவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்து மீறி ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு 66 எடுக்குது. அவங்க கடந்து வந்த அந்த தடைகளையும் சேர்த்து தாங்க நம்ம கணக்கு பண்ணணும். அதனாலதான் இறுதி கோட்டை யார் தாண்டாங்கிறது முக்கியம் கிடையாது. எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, எங்க இருந்து ஓடி வரணும் இந்த குழந்தை, இந்த வயசுல அந்த குழந்தை எங்க இருந்து ஓடி வரணும். இவங்களுக்கு ஈடா இருக்கிற பலருக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, அவங்க எவ்வளவு முன்னாடில இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். உங்களை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இறுதி கோட்டுல யார் ரொம்ப உயரமா வந்திருக்காங்க, யார் ரொம்ப இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்காம எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை பாருங்க. சின்ன சின்ன வெற்றிகள் அது எல்லாத்தையும் கொண்டாடுங்க. அதை கொண்டாடும் போதுதான் அந்த வெற்றிக்காக அவங்க போட்ட உழைப்புக்கு ஒரு மரியாதை வரும், அந்த உழைப்புக்கு ஒரு ரெகக்னிஷன் வரும், அந்த உழைப்புக்கு ஒரு ஊக்கம் வரும். அதை வச்சு அவங்க இன்னும் மேல போகலாம். எங்க வந்து சேர்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எங்க இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்னேறினாங்களான்னு பார்த்தா ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் ஒரு கிரீடம் கொடுத்துடணும், ஒரு கேக் வெட்டிடணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களோட உழைப்பை, அவங்களுடைய ஊக்கத்தை இன்னும் மேல போகும். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். நான் முறையா என்னுடைய சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சு என்னோட மக்களுக்காக நின்று 11th 12th கரஸ்லையும் பண்ணி அடுத்த கட்டமாக அடுத்து இப்போ 12th படிக்கிற பசங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், நம்மளோட டிகிரி அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக போட்டோம். இப்போ அதில் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 66% எடுத்திருக்கேன்றது வந்து சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நடுவுலுமே இந்த பர்சன்டேஜ் வந்து என்னை இன்னும் மென்மேலும் படிக்கணும், பர்சன்டேஜ் எடுக்கணுன்றது வந்து ஊக்கத்தை வந்து எனக்கு கொடுக்குது சார். எனக்காக தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது சார். உங்களுக்கும் வைதேகி மேம்க்கும் என்னுடைய குடும்பத்து சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி. முடிஞ்சதுன்னா உங்க சார்பா இந்த வீடியோக்கு கீழே கவிதாக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க. நாங்க அவசியமா அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை அனுப்பி வைக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.